ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா நீங்கள் லவ் பண்ணுற போஸ்ட்டோட கரண்ட் எனர்ஜி நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரேட்டிங் டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஜெனரேட்டிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ண கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ள போகலாம். Truth, a home together, devotion, the blockage, mixed signals, return, the green book. Okay, so bottom of the deck, the protector. Three of Swords, Ace of Wands, Five of Swords, Seven of Pentacles, Seven of Wands, Eight of Wands, Four of Cups. Queen of Swords. Queen of Cups. Tower. Six of Cups, Page of Pentacles, Three of Cups, Two of Pentacles, Seven of Wands. Page of Swords. Okay. Thank you so much, universe. Thank you so much. Then இன்னைக்கு இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் டீல் பண்ண போஸ்டோட கரண்ட் எனர்ஜி செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, தென் வீடியோ போஸ்ட்லெஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் டைம்லெஸ் ரீடிங், யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, தென் நான் ஃபீமேலால மேல் பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஓகே ஸோ எனக்கு ஃபெயில் ஆகிற விஷயம் கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகும். மேபி ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி 43 days இருக்கலாம். ஓகே, பட் எனிவே ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன், ஒரு சில ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி 16 நாட்கள் இருக்கலாம், 16 வாரங்கள் இருக்கலாம், ஸோ 16 months இருக்கலாம். பட் எனிவே ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன். ஓகே, அதனால் ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் வந்துட்டுன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ப்ளாக்கேஜ் உண்டு. என்ன ப்ளாக்கேஜ் அப்படின்னா நீங்கள் டீல் பண்ணுற பர்சன் நார்மலி இந்த பர்சனோட கேரக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கோல் ஓரியன்ட் பர்சன். இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் ஒருபோது ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணிட்டு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த போஸ்ட் கிட்டது ஸ்னேகம், எமோஷ்னல் ஒரு சப்போர்ட், ஒரு கேர் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டைமில் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணிட்டு இல்லை. காரணம் கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் டீல் பண்ணுற பர்சன் உங்களுக்கு ஒருபோதும் அவைலபிளாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் நின்றுட்டு இல்லை.
ஏன்னா இந்த பர்சனுக்கு பெரிய இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா கோல் தான், கெரியர் தான். இவர் கோல் ஓரியன்ட் புதுசாக ஏதோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அந்த பர்சன், இல்லைங்க இவர் கோல் ஓரியன்ட் பர்சனாக இருக்கலாம். எனிவே இவருக்கு இம்பார்ட்டன்ங்கிறது இவர் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒருபோதும் அவைலபிளாக இருந்துட்டு இல்லை. ஏன்னா இந்த ஒரு பர்சனை பொறுத்த மட்டும் அவருக்கு ஒரு ஸ்ட்ராங் இன்ட்யூஷன் உண்டு, இல்லைங்க ஸ்ட்ராங் செல்ஃப் கான்ஃபிடென்ட் உண்டு, தன்னோட கேரக்டர்ஸ்க்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. ஓகே, எனக்கு நான் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் எனக்கு என்னை சுற்றி ஆப்ஷன்ஸ் உண்டு. ஸோ அதனால் ஒருபோதும் அந்த ஒரு பர்சன் தன்னோட ஆப்ஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டில்ல. இவர் ஃபுல்லி ஏன்னா இவருக்கு நமக்கு எப்போ வேணாலும் நமக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் தேர்ந்தெடுத்துக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். இவருக்கு ஒரு கான்ஃபிடன்ட் ஒன்றுனால இவர் பெரிய அளவுக்கு இவர் ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டல. இவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது ஃபுல்லாகவே கோலுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் ஒருபோது இவர் பண்ணிட்டு இல்லை. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் 24/7 இந்த ஒரு பர்சனை நீங்கள் திங்க் பண்ணியிருக்கலாம், இல்லைங்க 24/7 இவர்கிட்ட இருந்து ஒரு ஸ்நேகம், ஒரு கேரிங், ஒரு லவ் ஏதாவது நீங்கள் எனக்கு கிடைக்காத நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டைமில் அந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் ப்ராப்பராக பண்ணிட்டு இல்லை. மேபி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஆன் ஆஃப் கம்யூனிகேஷனாக இருக்கலாம். ஓகே, ஸோ அதனால் இந்த ஒரு பர்சனில் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு ஒரு ப்ளாகேஜ் இருக்குன்னு நான் சொன்னேன். அது என்ன ப்ளாகேஜ் அப்படின்னா இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணிட்டல. இவர் நார்மலி இவர் கெரியர் கோல் ஓடிட்டுண்டே தவிர ரிலேஷன்ஷிப்பில் ஒருபோது ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணணும் இவர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டல. ஏன் அப்படின்னா இவர் உங்களுக்கு ஒருபோதும் அவைலபிளாக இல்லை. ஏன்னா உங்களை விட இவருக்கு லைஃப்பில் பெட்டர் ஆப்ஷன்ஸ் உண்டு. ஸோ அதனால் இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப் என்ன சொல்கிறது, ரிலேஷன்ஷிப்பில் எஃபோர்ட் கொடுக்கணுமோ, இல்லைங்க அதை சேஃப் பண்ணணுமோ, ப்ரொடெக்ட் பண்ணணுமோ, அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுமோ, இவர் எதுவுமே பண்ணிட்டு இல்லை. ஸோ அதனால் யூனிவர்ஸ் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பேலன்ஸ் பண்ணணும். ஒரு ஆள் மட்டுமே சஃபர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஆப்போசிட் இருக்கிற பர்சன் அவைலபிளாக இல்லை, அந்த ஒரு பர்சனுக்கு ரிலேஷன்ஷிப் இம்பார்ட்டன்ஸ் இல்லை, இல்லைங்க அதோட வேல்யூ இருக்க மனசில் ஆகலை. ஸோ இதில் ஒரு ஆள் மட்டுமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பேலன்ஸ் வரணும், ரெண்டு பேரோட ஸ்நேகம் இங்கே ஈக்குவல் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஆத்மார்த்தம் நமக்கு ஒரு டிவைன் பவரோட ஒரு சப்போர்ட்னால இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சடன் செப்பரேஷன் வந்துட்டு. ஓகே, இந்த ஒரு செப்பரேஷனில் இந்த ஒரு டவர் மூமெண்ட்டில் உங்கள் சைடில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டு. எனக்கு என்ன தோணும், ஒவ்வொரு வாட்டியும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் செப்பரேஷன் வரக்கூடிய ஒரு டைமில் நீங்கள் ஏதாவது பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் ரீகண்டினியூ பண்ணி கொண்டு போயிருக்கலாம். பட் இந்த வாட்டி இந்த ஒரு செப்பரேஷனுங்கிறது ரெண்டு பேரும் கான்டக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சடன் செப்பரேஷன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு டவர் மூமெண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் வந்துடும். இந்த டவர் மூமெண்ட்டோட இதில் நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு. ஓகே, காரணம் நீங்கள் எப்படி இருக்கணும், செல்ஃப் லவ்னா என்ன சொல்கிறது, மேபி ஒரு சிலவங்க ஸ்பெஷல் அவேக்கனிங் ஆகிருக்கலாம். ஓகே, டேரோ கார்ட் வீடியோ பார்க்குறீங்க, ஏதோ சம்பஸ் பார்க்குறீங்க, ஃபெதர்ஸ் பார்க்குறீங்க, இல்லைங்க உங்களுக்கு கண்டினியூஸாக உங்களுக்கு ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா வழியாக உங்களுக்கான ஒரு கைடன்ஸ் கிடச்சிக்கலாம். கைடன்ஸை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். எனிவே கரண்ட்லி நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது பயங்கர ஒரு பவரில் நீங்கள் நிற்கிறீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா, நான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நான் ஸ்னேகம், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், லவ் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டைமில் எனக்கு அதுக்கு அடிச்சிட்டு இல்லை, நான் சீட் பண்ண போட்டிருக்கேன். எனக்கு என்ன தோணும், இது ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன். ஒரு பர்சன் வந்து போய் நின்றுட்டு உண்டு. இல்லை இவர் ப்ராப்பர் 2 நாள் இவர் எஃபோர்ட் கொடுப்பாரு, அதுக்கப்புறம் 2 மாதத்துக்கு இவர் எந்த ஒரு எஃபோர்ட்டும் கொடுத்துருக்க மாட்டார். அப்படி இந்த ஒரு பர்சன் மைங்கேம் இந்த ரிலேஷன்ஷிப்பை கழிச்சிட்டு. அப்போ உங்களோட தோட்ஸ் என்ன அப்படின்னா, நான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு ஸ்னேகம், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், கேரிங் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டைமில் இந்த ஒரு பர்சன் எனக்கு அவைலபிளாக நின்றுட்டு இல்லை, எனக்கான ஒரு டைம் கொடுத்துட்டுலாம், இல்லைங்க எனக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டுலாம். பட் நான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ட்ரூவாக நின்று எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு என்ன கிடைச்சிது, எனக்கு என்ன பெனிஃபிட் கிடச்சிது, நான் லாஸ்ட்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் இவனை நினச்சி நான் சங்கடப்பட்டனே தவிர எனக்கு நான் ஒரு நாள் இவன் கூட ஹாப்பியாக சந்தோஷமாக மனசார நான் இருந்தேன்னு கேட்டால் இல்லை. ஓகே, ஸோ அதனால் எனக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்பர் ஜஸ்டிஸ் வேணும். மேபி இந்த ஒரு பர்சன் எனக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கலாம் அப்படின்னா எனக்கு நான் ஆத்மார்த்தமாக நம்பக்கூடிய ஒரு டிவைன் பவர் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஜஸ்டிஸ் கொடுக்கணும். எதுக்கு எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் என் லைஃப்பில் வந்துச்சு, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னால நான் எதுக்கு இத்தனை தூரம் நான் சஃபர் ஆனேன். ஸோ எனக்கு இந்த ஒரு பர்சன் எனக்கு ஜஸ்டிஸ் கொடுக்காட்டாலும் நான் ஆத்மார்த்தமாக நம்பக்கூடிய டிவைன் பவர் எனக்கு கட்டாயம் ஒரு ஜஸ்டிஸ் கொடுத்தே ஆகணும். ஒரு என்ன சொல்கிறது கொடுத்தே ஆகணும் ஒரு வேதியில் நீங்கள் இருக்கலாம். எனக்கு எடுத்துகிட்டு கரண்ட்லி நீங்கள் எந்த ஒரு ஃபோக்கஸ் நீங்கள் பண்ணல நான் சொல்லுவேன். நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது யூனிவர்ஸாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. எனக்கு மேபி எனக்கு எடுத்து இந்த ஒரு பர்சன் மேலே உங்களுக்கு எந்த ஒரு ட்ரஸ்ட்டும் இல்லாமல் இருக்கலாம். இல்லைங்க இந்த ஒரு பர்சன் சேஞ்ச் ஆவாங்க, இவங்க கேரக்டரோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வருங்கிறது உங்களுக்கு மேபி இந்த ஒரு பர்சன் மேலே உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் ஆகலையா இருக்கலாம். பட் எனிவே யூனிவர்ஸ் மேலே உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டை வர தொடங்கிட்டு உண்டு. யூனிவர்ஸ் இஸ் எ மேஜிக்கல் மிராக்கிள். கடவுள் யூனிவர்ஸ்
யூனிவர்ஸ் நினச்சாங்க அப்படின்னா என்ன வேணால் நம்ம லைஃப்பில் நடக்கும். ஸோ அப்போ கரண்ட்லி நீங்கள் இந்த போஸ்ட் நீங்கள் சேசிங் பண்ணலாம் நான் சொல்லுவேன். கரண்ட்லி நீங்கள் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு உங்களை ஹாப்பியாக எனக்கு என்ன தோணு நீங்கள் முன்னாடி மாதிரி இல்லை. ஓப்பனாக சொல்ல போயாச்சுன்னா முன்னாடி உங்களுக்கு இந்த ஒரு போஸ்ட்டில் எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸும் கொடுத்துட்டு இல்லை, எந்த ஒரு எஃபோர்ட்டும் கொடுத்துட்டு இல்லை. ஆனால் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் உங்கள் எனர்ஜி நீங்கள் அதெல்லாம் ஸ்பாயில் பண்ணி நீங்கள் பல டைம் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறோம். பட் கரண்ட்லி நீங்கள் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பனாக சொல்ல போயாச்சுன்னா உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்குற ஒரு விஷயத்தில் மட்டுமே கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ஃபோக்கஸ், அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், கெரியராக இருக்கட்டும், ஹாப்பினஸ்ஸாக இருக்கட்டும். ஒரு டைமில் உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்காத விஷயத்துலலாம் நீங்கள் இன்வால்வ் ஆகிட்டு. பட் நவ் நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டுனா உங்களுக்கு மனசுக்கு எது ஹாப்பினஸ் கொடுக்குது, உங்களுக்கு எது வேல்யூ கொடுக்குது, உங்களோட வேல்யூ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் மனசில் ஆகிட்டு. நீங்கள் என்ன ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, எல்லோரும் என்ன இக்னோர் பண்ணிட்டு போகிறதுக்கோ சீட் பண்ணிட்டு போகிறதுக்கோ நான் தான் கிடையாது. நானுங்கிறது ப்ரீசஸாக ஒரு போஸ்ட் தான். ஏன்னா இந்த மாதிரி உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கலாம். பட் இந்த மாதிரி ட்ரூவாக இருக்கிற ஒரு போஸ்ட் அவரோட லைஃப்பில் போய் கிடைக்கிறது அது ப்ரீசியஸான ஒரு விஷயமாகும். அப்போ என்ன இக்னோர் பண்ணிட்டு போகிறதுக்கோ இல்லைங்க வேல்யூ கொடுக்காத ரீதிக்கும் நடத்த வேண்டிய ஒரு போஸ்ட் நான் கிடையாது. ஓகே. ஸோ அதனால் கரண்ட் சுச்சுவேஷன் உங்கள் வேல்யூ பார்த்து நீங்கள் மனசில் ஆகிட்டு. ஸோ அதனால் எனக்கு ஒரு டைம் இந்த ஒரு போஸ்ட் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இல்லை, ஈக்குவல் கிவ் கொடுத்துட்டு இல்லை, வேல்யூ கொடுத்துட்டு இல்லை. பட் இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் ஸ்டே பண்ணி நின்றுட்டு. பட் நவ் நீங்கள் உங்களை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு உங்கள் எனர்ஜி லெவலை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு நீங்கள் இது ரெடி இல்லை. எதுவாக இருந்தாலும் ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், கெரியராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அதில் ஒரு பீஸ் கிடைக்குது, ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குன்னா மட்டுமே நீங்கள் அதில் இன்வால்வ் ஆகுறீங்க கரண்ட் சுச்சுவேஷன். ஏன்னா உங்களோட வேல்யூ நீங்கள் மனசில் ஆகிட்டு. ஸோ உங்களுக்கு நீங்கள் பார்த்து நமக்கு ஒரு டிவைன் பவர் மேலே ஒரு ட்ரஸ்ட் இருக்கலாம். ஷோராக எனக்கு நான் என்ன சொல்கிறது, நான் ப்ரே பண்ணுற ஒரு யூனிவர்ஸ் எனக்கு ஷோராக எனக்கு ஒரு ட்ரஸ்ட்டை கொடுக்கணும். இந்த போஸ்ட் மேலே உங்களுக்கு எந்த ஒரு ட்ரஸ்ட் இல்லை. ஏன்னா இந்த ஒரு போஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து பண்ண விஷயங்கள் நினச்சி பார்க்கக்கூடிய ஒரு டைமில் இந்த ஒரு போஸ்ட் சேஞ்ச் ஆவாங்க இல்லைங்க, இந்த போஸ்ட்டுக்கிட்ட உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு கிடைக்கணும், உங்களுக்கு எந்த ஒரு ஹோப்பும் இல்லை. பட் எனிவே யூனிவர்ஸ் மேலே ஹோப் உண்டு. எனக்கு யூனிவர்ஸ் ஒரு சில கரண்ட் சுச்சுவேஷன் அது நான் சொன்னேன்ல, வீடியோ பார்க்குறவங்க ஒரு சிலவங்க இந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஆகிருக்கலாம், டேரோ கார்டு வீடியோ பார்க்குறீங்க, மெடிடேஷன் பண்ணுறீங்க, ஹீலிங் பண்ணுறீங்க, நீங்கள் ஹீல் ஆக ட்ரை பண்ணுறீங்க, உங்களை நீங்கள் மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணுறீங்க. ஸோ அப்படின்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஸோ இந்த வைப்ரேஷன் நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் இவரை நீங்கள் எந்த ஒரு ஃபோக்கஸும் பண்ணல. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த ஒரு போர்ஷன் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்க போகிறதே கிடையாது. பட் நீங்கள் ஆத்மார்த்தம் நம்ம கூட டிவைன் பவர் ஏதாவது ஒரு மேஜிக்கல் மிராக்கிள் பண்ணி ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கவே தவிர இவனை கொண்டு கொடுக்கவே தவிர இவனாக கொடுக்க போகிறது கிடையாது. உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுட்டு உண்டு. ஸோ அதனால் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த போஸ்ட்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணவே நான் சொல்லவே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது நீங்கள் யூனிவர்ஸை போக. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஹோப் உண்டு, யூனிவர்ஸ் கட்டாயம் ஜஸ்டிஸ் கொடுக்கும். நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எத்தனை நாள் நான் பட்ட ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் டிப்ரெஷனுக்கும் வலிக்கும் வேதனைக்கும் யூனிவர்ஸ் கட்டாயம் ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கும். அந்த ஹோப்போட கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் உங்களை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு எஃபோர்ட் நீங்கள் கொடுக்கல, நீங்கள் இஷ்டம்னு காட்டிக்கல, நீங்கள் அவைலபிள்னு காட்டிக்கல, நீங்கள் எதுவுமே காட்டிக்கல. ஸோ இந்த ஒரு வைப்ரேஷன் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். அதர்வைஸ் என்னைக்கு இந்த வைப்ரேஷனுக்கு வரீங்களோ அன்றைக்கி ரெசனேட் ஆகும். ஓகே. ஸோ என்னோட கரண்ட் எனர்ஜி கேட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு போர்ஷன் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணாமலாம் கிடையாது. இந்த ஒரு போர்ஷன் உங்களை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, உங்களை சேசிங் பண்ணுறாங்க. ஓப்பனாக சொல்ல போனால் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குது, ஏன் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இவரை பெக் பண்ணாமல் இருக்கிறீங்க, ஏன் இவரை நீங்கள் மைண்ட் பண்ணாமல் இருக்கிறீங்க, ஏன் இவர்கிட்ட நீங்கள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்க, ஏன் இவர்கிட்ட நீங்கள் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு. ஸோ ஏன்னா உங்கள் சைடில் ஒரு ஆமையும் இல்லை, ஒரு அணக்கமும் இல்லைன்னு சொல்லும்போது இந்த ஒரு போர்சன் அங்கே என்ன நடக்குது, இந்த மாதிரி ஒரு போர்சன்ஸ் இவங்க கிடையாது, இவங்க பெக் பண்ணி வந்துட்டு இருந்தாங்களே, காரணம் என்ன நடந்துச்சு, ஏன் நம்மளை கவுண்டர் பண்ணாமல் இருக்காங்க, ஏன் நம்மளை சேசிங் பண்ணாமல் இருக்காங்க, ஏன் நம்மக்கிட்ட ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுருக்காங்க, இவங்க லைஃப் என்ன நடந்துச்சுன்னு ஒரு க்யூரியாசிட்டி வரைக்கும் உண்டு. ஸோ அதனால் அந்த ஒரு போர்சன் உங்களை சோஷியல் மீடியாவில் சேசிங் பண்ணிகிட்டு இருக்கலாம், இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டு உங்கள் டீட்டெயிலை கரெக்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம். பட் எனிவே இவர் உங்களை ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீங்க, உங்கள் சைடில் சடன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடந்துச்சு, நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆள் கிடையாது, ஏன் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இஷ்டம்னு காட்டிக்கலாம், அவைலபிள்னு காட்டிக்கலாம், ஏன் நீங்கள் இவரை மைண்ட் பண்ணாமல் இருக்கிறீங்க, என்ன தான் உங்கள் சைடில் நடந்துச்சு, உங்கள் லைஃப்பில் என்ன தான் அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துச்சுன்னு இவர் உங்களை சேசிங் பண்ணிட்டு தான் இருக்க, பண்ணாமல் இவர் இல்லை. அப்படி சேசிங் பண்ணக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு பவுண்டரி நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் முன்னாடி மாதிரி பெக் பண்ண போல நீங்கள் அவைலபிள்னு காட்டிக்கல, நீங்கள் இஷ்டம் இல்லை இன்ட்ரெஸ்ட்டும் எதுவுமே இவருக்கு இப்போ நீங்கள் அவைலபிள் இல்லைன்னு ஒரு விஷயம் மட்டும் இவருக்கு நல்லாவே ஸ்ட்ராங்காக தெரியும். ஓகே. அப்படி அவைலபிள் இல்லைன்னு ஒரு விஷயம் இவருக்கு ஸ்ட்ராங்காக தெரியக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு ஒரு கில்ட்டி ஃபீல் ஆகிட்டு நான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒருபோது ஈக்குவல் கிவ் பண்ணிட்டு இல்லை. பல டைம் இந்த ஒரு பர்சன் என்கிட்ட இருந்து ஸ்நேகத்துக்கும் கேரிங் லவ்வுக்கும் எத்தனையோ நாட்கள்
அவங்க ஒரு எத்தனையோ நாட்கள் ஸ்டே பண்ணி நின்றுட்டு எத்தனையோ நாட்கள் சஃபர் ஆகிட்டு உண்டு. பட் ஒருபோதும் நான் அவங்க மைண்டையும் மனசிலாக்கல, அவங்க ட்ரூ ஃபீலிங்ஸையும் ஒருபோதும் நான் மனசிலாக்கலை. ஸோ அதனால கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்க. அவங்க எதிர்பார்த்த ஒரு கேர், லவ், ப்ரொடெக்ஷன்ஸ் ஒருபோதும் ஒரு இப்போ நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம போய் நிற்கிறோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு சேஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நமக்கு கேர் இம்பார்ட்டன்ட், லவ் இம்பார்ட்டன்ட். பட் நான் அந்த ஒரு பர்சனுக்கு ஒருபோதும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணாதனால நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்கன்னு ஒரு ஸ்ட்ராங் இன்ட்யூஷன் இவருக்கு உண்டு. ஓகே, ஓப்பனாக சொல்ல போனால் பல டைம் இந்த ஒரு பர்சன் உங்ககிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கலாம், பவுண்டரிஸ் செட் பண்ணி வச்சுருக்கலாம், அப்படி இல்லை உங்களோட சோஷியல் மீடியா பிடிச்சி பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம். என்ன அப்படின்னா நான் என்ன சொன்னேன், நீங்கள் ரொம்ப அவைலபிளாக இருந்துட்டு நீங்கள் ரொம்ப அவைலபிளாக இருந்தனால ஒரு டைம் இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபுல் உங்ககிட்ட ஃபீல் ஆகிட்டு இல்லை, இல்லைங்க இவருக்கு லைஃப்பில் நீங்கள் ஒரு லைஃப் பார்ட்னராக வரணும்னு இவருக்கு ஃபீல் ஆகிட்டு இல்லை, இல்லைங்க உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு இவருக்கு ஃபீல் ஆகிட்டு இல்லை. ஏன்னா ரொம்ப அவைலபிளாக இருக்கிற ஒரு இதுக்கு மேலே நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காதுல்ல. ஸோ அதே மாதிரி இவர் இப்போ மாங்காய் மரம் நம்ம வீட்லேயே கொத்து கொத்தாக காய்க்கணும்னு சொல்லும்போது நமக்கு அதில் பறிக்கணுமோ நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதே நம்ம வீட்டில் மாங்காய் மரம் இல்லை, பக்கத்து வீட்டில் காய்க்கிறதப்ப நமக்கு அதை பார்க்க நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது எப்படின்னா நம்ம கையில் கிடைக்காதுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி நீங்கள் எனி டைம் அவைலபிளாக இருக்கிறனால இவருக்கு ஒருபோது உங்கள் மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இல்லை. அதுதான் உண்மையான விஷயம். இப்போ நீங்கள் ரொம்ப அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு டைம் வந்து போஸ்டோட மைண்டில் இருக்க தோட்ஸ் அப்படின்னா இவர் உங்கள் மேலே அட்ராக்ஷன் இல்லை, மேக்னெட்டிக் ஃபுல்லில் இவருக்கு எதுவுமே உங்கள் மேலே ஃபீல் ஆகிட்டு இல்லை. ஏன்னா நீங்கள் எப்பவுமே அவைலபிளாக இருக்கிறீங்கல்ல, அவைலபிளாக இருக்கிறதுக்கு மேலே யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது சொல்கிற மாதிரி இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இவருக்கு இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது இவருக்கு வேறு ஆப்ஷன்ஸ் உண்டு, வேறு ஆப்ஷன்ஸ்க்கு தான் இவர் ஃபோக்கஸ் பண்ணணும். உங்கள் மேலே இவர் எந்த ஒரு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இல்லை. ஸோ அதனால தான் பல டைம் இந்த ஒரு போஸ்ட் உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால தான் இவர் பல டைம் உங்களை பிடிச்சி பிளாக்ல போட்டதும், பவுண்டரி செட் பண்ணி வச்சதும், டிஸ்டன்ஸ் மைண்டிங் பண்ணதும். ஓகே, தென் எனிவே இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு போஸ்டருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. எதனால் ஹார்ட் பிரேக் ஆகிட்டுன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஏன்னா கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்கன்னு இவருக்கு நல்லாவே தெரியும். இவர் என்ன தான் உங்கள் பார்வையில் இந்த ஒரு போஸ்ட் என்ன தான் அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், ஹாப்பியாக இருக்கிற மாதிரி கான்டெக்டாக இருக்கணும், பெரிய பிஸ்னஸ் மேன் கோலுக்கு இவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த லைஃப்பில் முன்னோட்டு போனாலும் டீப் இன்சைட் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு போஸ்ட்னு ஒரு ஹார்ட் பிரேக்கில் கடந்து போயிட்டுருக்காங்க. எதனால் இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு அப்படின்னா இந்த ஒரு போஸ்ட்டுக்கு உள்ளுக்குள்ளே சங்கடம் உண்டு. ஏன்னா நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்கன்னு ஒரு விஷயத்தை இந்த ஒரு போஸ்ட்னால ஒருபோதும் அக்செப்ட் பண்ணவே முடியலை. ஏன்னா இந்த ஒரு போஸ்ட் நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா அவங்க எத்தனையோ நாட்கள் நமக்காக அவங்க ஸ்டே பண்ணி நின்னாங்க, நமக்காக எஃபோர்ட் கொடுத்தாங்க, நம்மளை கேர் பண்ணாங்க, லவ் பண்ணாங்க. நீங்கள் இவருக்காக நிறைய விஷயங்கள் பார்த்து பண்ணியிருக்கலாம். பட் இவருக்கு அதுக்காக இவர் ஒருபோது ஜஸ்டிஸ் கொடுக்கவே இல்லைங்க, அதுக்காக ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணலேன்னு சொல்லும்போது இவர் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணாதனால தானே நீங்கள் இவரை விட்டு போனீங்க. அதர்வைஸ் எந்த சுச்சுவேஷன் இவரை விட்டு நீங்கள் போக மாட்டீங்க. இவரோட ப்ளஸ் மைனஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் கூட நின்றுட்டு உண்டு. இவர் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணாத ஒரு சுச்சுவேஷனால் மட்டும்தான் இவரை விட்டு போனீங்கன்னு இவருக்கு ஸ்ட்ராங் இன்ட்யூஷன் உண்டு. அதனால இந்த ஒரு போஸ்டருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. பட் இவர் வெளியே எப்படி வேணாலும் காட்டிக்கலாம், நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். இந்த ஒரு போஸ்ட் ஆக்சுவலாக திங்க் பண்ண விஷயம் நான் பல டைம் என்கிட்டே இருந்த ஒரு விஷயத்தை நான் ஒருபோதும் மைண்ட் பண்ணிட்டேன். பல டைம் நான் எனக்கு இவங்களை விட பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பல டைம் நான் ஆப்ஷன் பின்னாடி போயிட்டே உண்டு. தவிர ஒருபோதும் என்கிட்டே இருக்கிறது சொக்க தாங்க நான் ஒருபோதும் ஃபீல் ஆகிட்டு இல்லை. ஸோ அப்போ இவர் என்னதான் வெளியே இவர் அடித்து முடிச்சு லைஃப்பை என்ஜாய் பண்ணி காட்டிக்கிட்டார். டீப் இன்சைடு இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. அந்த என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணிட்டு இல்லையே, உங்களை மைண்ட் பண்ணிட்டு இல்லையே, உங்களை என்ன சொல்கிறது, உங்களோட வேல்யூ பற்றி இவருக்கு ஒருபோது புரியாமல் போயிடுச்சு. நினைக்கக்கூடிய டைமில் இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு, சங்கடம் உண்டு இவருக்கு. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணிட்டு இல்லை, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் வேணும்னு சொல்லிட்டு தான் அந்த உங்களோட வேல்யூவை வந்து ஒரு பர்சன் மனசிலாக்கணும், உங்களோட ஸ்நேகத்தை இவர் மனசிலாக்கணும்னு சொல்லிட்டு தான் நீங்கள் ஆத்மார்த்தம் நமக்கு ஒரு டிவைன் பவரோட சப்போர்ட்னால இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு சடன் செப்பரேஷன் வந்துட்டு நான் சொன்னேன். அதே மாதிரி இந்த ஒரு செப்பரேஷன் இந்த ஒரு பர்சன் சேஞ்ச் ஆகிட்டு உண்டு. ஓகே, இந்த ஒரு செப்பரேஷனில் இவர் உங்களோட வேல்யூ பார்த்து மனசிலாகிட்டு உண்டு. அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் ஒரு பவுண்டரி, நீங்கள் ஹெல்த்தி பவுண்டரி நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு உண்டு. கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் அவைலபிள் காட்டிக்கல. ஒரு டைம் நீங்கள் அவைலபிளாக இருந்தீங்க, அதனால் இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் அவைலபிள் காட்டிக்கல. ஸோ அதனால் இவருக்கு உங்களை மிஸ் பண்ணிட்டோமோ, இல்லைங்க உங்களை இழந்துட்டோமோ, இல்லைங்க இவருக்கு லைஃப்பை விட்டு நீங்கள் போயிட்டீங்களோன்னா அவங்கள நான் பறி கொடுத்துட்டேன்னு அந்த ஒரு பெயின் இவருக்கு உண்டு. ஓகே, ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு பர்சன் சாரி ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ நான் சொல்ல போகிறேன், சாரி ஃபீல் பண்ணுறாங்க. இந்த ஒரு பர்சனுக்கு இந்த ஒரு கனெக்ஷனுங்கிறது டிவோஷன் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது.
நம்ம லைஃப்பில் ரிலேஷன்ஷிப்புங்கிறது நமக்கு எல்லாருக்குமே ப்ரீசியஸ் தான். அதில் நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்குது, டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இருக்குது, கார்மிக் ரிலேஷன்ஷிப் இருக்குது. பட் டிவோஷனல் கனெக்ஷனுங்கிறது இந்த ஒரு போஸ்டோட கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலையும் நின்றுட்டு இவரோட இந்த ஒரு போஸ்ட் உங்க என்ன இந்த ரிலேஷன்ஷிப்பில் முழுக்க முழுக்க உங்களால் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு பீஸ் மட்டும் தான் கிடச்சிருக்கே தவிர உங்களால் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு டிப்ரெஷனோ இல்லைங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்லைங்க எதுவுமே இந்த ஒரு போஸ்ட்டுக்கு நீங்கள் பண்ணிட்டு இல்லை. இவர் பல டைம் இவர் டாக்ஸிக்காக நின்னாலும் இவர் மைண்ட் கேம் கழிச்சாலும் பட் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஸ்டே பண்ணி நின்றுட்டு ட்ரூவாக நின்று நினைக்கக்கூடிய ஒரு டைமில் இந்த ஒரு பர்சன் பயங்கரமாக அவங்கள மிஸ் பண்ணுறாங்க. இப்படி ஒரு பர்சனை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, எனக்கு கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்கலாம், லாஸ்ட் சீன் செக் பண்ணலாம். முடிஞ்சு போன அந்த ஒரு ஸ்பார்க், முடிஞ்சு போன அந்த ஒரு ப்ரீசியஸான ஒரு லவ் மறுபடியும் எனக்கு லைஃப்பில் வருமா, அது மறுபடியும் ஒன்று எனக்கு யூனிவர்ஸ் என்னை மன்னிச்சு ஒரு வாட்டி கூட எனக்கு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை என் லைஃப்பில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன், மறுபடியும் நான் தப்பு பண்ணிக்க மாட்டேன். பட் அந்த முடிஞ்சு போகிற விஷயம் லைஃப்பில் மறுபடியும் வருமா வராத ஒரு ஏக்கத்துலேயே கரண்ட் சுச்சுவேஷனில் கடந்து போயிட்டுருக்காங்க. ஏன்னா கரண்ட்லி நீங்கள் நிற்கிற ஒரு வைப்ரேஷன் கரண்ட் ஒரு மிக்ஸ்டு சிக்னல்ஸ் தான் கொடுத்துட்ருக்குறீங்க. இவர் கொலாப்ஸ் ஆகிட்டு உண்டு, இவர் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு உண்டு, இவர் டிப்ரெஷனில் போயிட்டு உண்டு. இப்போ முடிஞ்சு போன அந்த ஒரு ஸ்பார்க் மறுபடியும் என் லைஃப்பில் வருமா வராத ஒரு ஏக்கத்தில் கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு பர்சன் கடந்து போயிட்டுருக்கு. இவருக்கே தெரியலாம் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் பிஹேவ் பண்ணுறது, இவர்கிட்ட ரூடாக நடந்துக்கிறது, இவர்கிட்ட நீங்கள் பவுண்டரி நீங்கள் செட் பண்ணி வச்சது, நீங்கள் அவைலபிள் இல்லாத ஒரு டைமில் இவருக்கு நீங்கள் வருவீங்களா வரமாட்டீங்களா, இவருக்கு லைஃப்பில் ஒன்றுமே இவருக்கு எந்த ஒரு கிளாரிட்டியும் இல்லை, இவருக்கே டவுட் வந்துடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி கேரக்டர் கிடையாது, இந்த அளவுக்கு உங்கள் சைடில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சேஞ்சஸ் இந்த அளவுக்கு உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கு அப்படின்னா மறுபடியும் இவருக்கு லைஃப்பில் நீங்களாக வருவீங்களா வரமாட்டீங்களா, இவருக்கு எந்த ஒரு கான்ஃபிடென்ட் இவருக்கு இல்லை, எந்த ஒரு ஹோப் இல்லை, எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை. இவருக்கு இப்போ தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வருவீங்களா வரமாட்டீங்களான்னு இவருக்கே டவுட் ஆகுது, தெரிய மாட்டேங்குது. இவருக்கு இப்போ தோன்ற விஷயம் நீங்களாக வரப்போகிறது கிடையாது, நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டீங்க, நீங்கள் இந்த ஒரு போஸ்ட் இப்போ உங்களுக்கு தேவையில்லை, அதனால தான் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் மைண்ட் பண்ணாமல் இருக்கிறீங்க. இனி நீங்கள் இவரை ஃபோக்கஸ் பண்ண போகிறதும் கிடையாது. நீங்கள் உங்களை ஹாப்பியாக வைக்க படிச்சுட்டு உண்டு, உங்களை சந்தோஷமாக வைக்க படிச்சுட்டு உண்டு. இனி இவர் உங்களுக்கு தேவையே இல்லைன்னு ஒரு விஷயம் இவருக்கு நல்லாவே தெரியும். அதனால அந்த ஒரு போஸ்ட்டில் ஒரு மெசேஜ் பண்ணணும், உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் பண்ணணும்னு ஒரு தாட்டுக்கு வந்துட்டு உண்டு. ஏன்னா நீங்கள் இனி வரப்போகிறது இல்லைன்னு இவருக்கு ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகிட்டு உண்டு. இவருக்கு லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை. டே பை டே என்ன தான் அந்த ஒரு பர்சன் லைஃப்பை முன்னோட்டு கொண்டு போனாலும் உங்கள் கூட கம்யூனிகேஷன் பண்ணாத ஒரு பெயின் இவருக்கு உண்டு. நீங்கள் இவருக்கு லைஃப்பில் இல்லாத ஒரு பெயின் உண்டு. இவருக்கு லைஃப்பில் ஒரு டைமில் இந்த ஒரு பர்சன் கோல் தான் இம்பார்ட்டன்ட் இவருக்கு போயிட்டு உண்டு அப்படின்னா கரண்ட் இவர் வேலை பார்க்குற இடத்துல இவருக்கு சங்கடம் உண்டு. இவருக்கு வேலை பார்க்குற இடத்துலையும் உங்களை பற்றின ஒரு மெமரிஸ் வருது, உங்களை பற்றி திங்க் பண்ணுறது, ஐயோ உங்களை மிஸ் பண்ணிட்டோமே நினைக்கிறது, உங்கள் கூட மறுபடியும் அந்த நல்ல மூமெண்ட் மறுபடியும் வராத ஒரு ஏக்கத்தில் இவருக்கு அந்த சுச்சுவேஷனில் கடந்து போயிட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ இவருக்கு லைஃப்பில் சந்தோஷமான ஒரு விஷயங்கிறது உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நடந்த நல்ல விஷயங்களை இவர் நினைச்சோ திங்க் பண்ணும்போது தான் இவருக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது நான் சொல்லுவேன். அதனால இந்த ஒரு பர்சனுக்கு இனி நீங்கள் வரப்போகிறது இல்லைன்னு இவருக்கு நல்லாவே ஸ்ட்ராங்காக தெரியும். அதனால தான் இவர் உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் பண்ணணும், மெசேஜ் பண்ணணும், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் ரிட்டர்ன் வரணும், இவர் உங்கள் லைஃப்பில் ரிட்டர்ன் வரணும். முன்னாடி மாதிரி இல்லாமல் முன்னாடி உங்களுக்கு கேரிங் லவ் எதுவுமே இவர் கொடுக்கல, அப்படி இனி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், சேஃப் பண்ணிக்கணும், உங்களை ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்ட்ராங் ஒரு ஃபவுண்டேஷன் இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகணும் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடும். ஸோ ஒரு சிலருக்கு இந்த போஸ்டர் கிட்டது நான் சொல்லக்கூடிய ஒரு வைப்ரேஷன் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இவர்கிட்டேருந்து உங்களுக்கு 2 hours 2 weeks 2 monthக்குள்ளாடி ஒரு காலம் ஒரு மெசேஜ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஓகே, இப்போ இவருக்கு மைண்ட் இருக்கிற ஒரே தாட்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு தொடக்கம் வேணும், ரீஸ்டார்ட் வேணும், உங்கள் லைஃப்பில் திரும்பி வரணும், இவர் கூட எப்போவுமே நீங்கள் கனெக்டெல்லாம் இருக்கணும். ஏன்னா ஒரு விஷயம் இல்லாத போது தான் அதுக்கு வேல்யூ தெரியும்னு சொல்கிற மாதிரி கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இல்லாதனால இவருக்கு உங்களோட வேல்யூ வரத்து மனசில் ஆகிட்டு உண்டு. நம்மளை எப்போவுமே ஒருத்தவங்க ப்ரொடெக்ட் பண்ணாங்களே, நம்மளை எப்போவுமே ஒருத்தவங்க கேர் பண்ணாங்களே, இன்றைக்கி நம்மளை கேர் பண்ணுறதுக்கு யாரும் இல்லையே, இல்லைங்க அவங்கள மாதிரி இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. ஓப்பனாக சொல்ல போனால் இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு, இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். பட் ஆப்ஷனில் இவருக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை நான் சொல்லுவேன். ஒரு ஸ்டக் ஆகும், கன்ஃபியூஷன் ஆகும். ஏன்னா எந்த ஒரு ஆப்ஷன்ஸை பார்த்தாலும் உங்களை மாதிரி யாரும் இல்லைங்க ஒரு ரியலைசேஷன் இவருக்கு உண்டு. அதனால தான் கரண்ட் சுச்சுவேஷனில் உங்கள் லைஃப்பில் திரும்பி வரணும், உங்களுக்கு கம்யூனிகேஷன் பண்ணணும், என்ன சொல்கிற மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஒரு மேரேஜ் என்ன சொல்கிறது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் கொடுக்கணும்னு ஒரு தோட் இருக்க மைண்டில் உண்டு. ஓகே, எனக்கு இது தோணு கரண்ட் சுச்சுவேஷனில் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நடந்த ஒரு பிளாக்கேஜ் மாதிரி
ஒரு டைமில் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு பிளாக்கேஜ் இருந்துட்டு அதனால தான் ரிலேஷன்ஷிப்பில் இவர் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணிட்டல. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் வேணும்னு சொல்லிட்டு தான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் செப்பரேஷன் வந்துட்டு. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு க்ரீன் ஷீட்னால் கிடச்சிட்டு நான் சொல்லுவேன். கரண்ட் இந்த பிளாக்கேஜ் மாறிட்டு உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த ஒரு பர்சன் என்ன சொல்கிறது, ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சந்தோஷம் வேணும், ஒரு தொடக்கம் வேணும், அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து கரண்ட் இவர் சாரி ஃபீல் பண்ண நான் சொல்லவே மாட்டேன். இவர் ஒவ்வொரு செகண்டும் சரி இவர் பண்ணி போன விஷயங்களுக்கு இவர் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுக்காததுக்கு இவர் சாரி ஃபீல் பண்ணுறாரு. ஓகே, ஸோ இதுதான் அந்த கோர்ஸோட கரண்ட் எனர்ஜி. தென் நமக்கு ஏன் இம்பார்ட்டன்ட்னா ஏஜ் பார்க்கலாம். 28 இம்பார்ட்டன்ட், 30 இம்பார்ட்டன்ட், 21 இம்பார்ட்டன்ட், 42 இம்பார்ட்டன்ட், 43 இம்பார்ட்டன்ட், 35 இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் 47 இம்பார்ட்டன்ட், 28 இம்பார்ட்டன்ட், 37 இம்பார்ட்டன்ட், 57 important, sorry 56 important, 17 important. Yes, இனி இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்க்கலாம். R லெட்டர் இம்பார்ட்டன்ட், G லெட்டர் இம்பார்ட்டன்ட், P லெட்டர் இம்பார்ட்டன்ட், T லெட்டர் இம்பார்ட்டன்ட், D லெட்டர் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த லெட்டர்ஸில் அவங்களுக்கும் நேமில் இருந்துச்சு அப்படின்னா ஷோர் அந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இனி இம்பார்ட்டன்ட் மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட். ஓகே, இனி இம்பார்ட்டன்ட் டேட் பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், மே மந்த் இம்பார்ட்டன்ட். ஓகே, 6 இம்பார்ட்டன்ட், 7 important, 8 important, 10 important, 30 important, 21 important, 28 important. ஓகே, ஸோ இந்த நம்பர்லாம் அவங்களுக்கும் ஃபஸ்ட் மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.